டேய், எங்க பர்மிஷன் இல்லாம எங்க ஏரியாவுல வந்து பில்டிங் கட்டிடுவீங்களா? இவனுங்களா இரு பிரபு. ஏய், பில்டிங் கட்ட விட்டுருவோமா? செங்கல் செங்கலா பேத்து எடுத்துருவோம். ஆமா, ஏரியாவுக்கு வந்து கால் வச்சு பாரு, அப்ப தெரியும் எங்க பவர் என்னன்னு. பாத்தியா, நாம இன்னும் அவனுக்கு ஏரியாக்கே போல, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நம்ம ஆபீஸ்க்கே வந்து பிரச்சனை பண்றாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். ஹலோ. டேய் மாக்கா எங்கடா இருடா? புது சைட்டு தான் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுவேன். டேய் நானும் இப்பதான்டா ஆபீஸுக்கு போய் நிறேன். ஆபீஸுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு பதவி ஏத்துக்கினேன். நான் நேரா சைட்டு வந்துடுறேன். ம் சரி சத்யா, நான் அப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். சரிடா, நீ போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. போலாமா? சார் வந்துட்டாங்க. ஹலோ. கொடுங்க. வெல்கம் டு பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். சரி வாங்க, எம்ப்ளாயிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இவர்தான் தினேஷ். ஓகே, சரி வாங்க வாங்க. வெல்கம். வாமி வாங்க. பிடிச்சிருக்கா? மாது பாத்தியா? அப்பா போட்டோ. பேபி எப்படி இருக்கு? அர்ஜென்ட்ல ரெடி பண்ணது. சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துரும். நல்லா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே சூப்பரா இருக்கு அவள் பேபி. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என் பேரு, பைக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சதே என் அப்பாவோட போட்டோ தான். தவிர என்ன வேணும்? சரி போங்க, போய் உங்க சேர்ல உட்காருங்க. அந்த சேர்லாம் வேணாம் அவள் பேபி, நான் இந்த சேர்லயே உட்காந்துக்கிறேன். நீ அந்த சேர்ல உட்காந்துக்கோ அவள் பேபி. இங்க ஏங்க, இது உங்களுக்கான ரூம், அது உங்க சேரு. போய் உட்காருங்க. நானும் உட்கார மாட்டேன். அட என்னங்க, நான் இந்த சேர்லயே உட்காந்துக்கிறேன் அவள் பேபி. அதெல்லாம் முடியாது. போ, நீதான் அந்த சேர்ல உட்காரணும். நான்லாம் மாட்டான். நீ சரிப்பட்டு வர மாட்டே. சமந்தி, வாங்க நம்ம 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு சேர்ல உட்கார வைக்கலாம். வா சத்யா, வாங்க. வா, சொன்னா கேளு. உட்காரு உட்காரு. வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. வா. இது எப்படி இருக்கு? உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்ப உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க கேட்ட ஃபைல். இந்த ப்ரோ.
ரோடி பேபி, இது நம்ம அடையார் ப்ராஜெக்ட். இனிமே நீங்க இதான் பாத்துக்கணும். இந்தாங்க கையெழுத்து போடுங்க. ஏற்கனவே நந்து நிறைகிற ப்ராஜெக்ட நான் என்ன பாக்குறது? நான் கஷ்டப்பட்டு டெண்டர் எடுத்த நார்த் மெட்ராஸ் ப்ராஜெக்ட கூட அவள் பேபி அதுல கையெழுத்து போடுறான். ரோடி பேபி, அந்த ப்ராஜெக்ட் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இத முதல்ல நீங்க பார்க்கணும். இதுல கையெழுத்து போடுங்க. நான் கஷ்டப்பட்டு டெண்டர் எடுத்த ப்ராஜெக்ட் விட்டு இதே எதுக்காக நான் பார்க்கணும்? அது வந்து ஆர்டர்ல தான் முதல்ல இருக்கு ரோடி பேபி. இதை முடிச்சிட்டு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்கே போக முடியும். ஏய் இங்க வா. யார் அவன்? தெரியலையே. யார் நீ? ஏரியாவுக்கு புதுசா இருக்கிற? புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க டெண்டர் எடுத்திருக்கோம். அதுக்கு பூமி பூஜை போட சைட் பார்க்கறதா வந்திருக்கேன். என்ன திமிரு பத்தி அவனுக்கு? எங்க ஏரியால வந்து பில்டிங் கட்ட எங்க தலை பர்மிஷன் எல்லாம் பில்டிங் கட்டிடுவ நீ? எங்க ஏரியாவுல வந்து பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஆபீஸ்க்கு வந்து சத்தம் போட்டுட்டு வந்தா என்ன தகுரியா இருந்தா பூமி பூஜை போட சைட்டை பார்க்க வந்திருப்ப. ஏய், இது எங்க ஏரியா. உள்ள வரவும் கூடாது, வரவும் முடியாது. போ போ. நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கும் போதே தெரியல இது எங்க இடம்னு. என்னடா யோசனை? கிளம்பி கிளம்பி காத்துட்டேன். போடா. இந்த இடம் பயங்கர பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. சத்யா கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண வேணாம்னு சொல்லணும். வயசுட்டா முதல்ல சத்யாவுக்கு ஃபோன் பண்ணும். ரோடி பேபி, சைன் போடுங்க. மாப்பிள்ள தான் சொல்றாருல, கையெழுத்து போடு சத்யா. சத்யா, இத முடிச்சிட்டு அடுத்தது உன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணு. இப்ப கையெழுத்து போடு. ரோடி பேபி, இந்தாங்க. வாங்கம்மா. என்ன சத்யா ஃபோன் எடுக்க மாட்டேது? இன்னும் கிளம்பல நீ? வாங்கிட்டு தான் போவியா? பண்றேன்ல. டேய் கலந்து போறா. அவள் பேபி அந்த பேப்பரை கொடு. என்ன ரோடி பேபி, பெண் எழுதலையா? புது பெண்ணே இருக்குமே. இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. ஓகே.
எல்லாமே நல்லதா தான் நடக்கும். யோசிக்காம கையெழுத்து போடு சத்யா. யோசிக்காத சத்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்த போடு. ரொடி பேபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையெழுத்து போடுங்க. அது போட்டோல சரியா பூ வச்சிருக்க மாட்டாங்க, அதனால தான் கீழே விழுந்திருக்கும். ரொடி பேபி, நீங்க குழப்பிக்காம கையெழுத்து போடுங்க. எனக்கு நம்ம மனசு சரியில்ல, குழப்பமா இருக்குது. சத்யா, உன் ஃபோன் எங்க? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஐயோ, போனை மறந்து கார்ல வச்சிட்டேன் போல இது. ஆமா, நீ அவ்வளவு டென்ஷனா இருக்கிற? புது சைட்டுக்கு போலியா? போயிட்டு தான் வரேன். எங்க ஏரியாவுல வந்து பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஆபீஸுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு வந்தா என்ன தகுரியா இருந்தா பூமி பூஜை போட சைட்டை பார்க்க வந்திருப்ப. இதான் சத்யா நடந்துச்சு. அமுல் பேபி, ரவுடிங்க ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களா? ஆமா ரொடி பேபி, அந்த நார்த் மெட்ராஸ் ப்ராஜெக்ட்ல ரோடிங்க பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால நம்ம முதல்ல அந்த அடையார் ப்ராஜெக்டை முடிப்போம், அதுக்கப்புறமா நம்ம அதை பார்த்துப்போம். அடையாறு ப்ராஜெக்ட் தான் ஏற்கனவே நந்து நிறுது, அதை நான் அதுக்கு பாத்துக்கணும், நீங்களே பாத்துங்க. சத்யா, நில்லுங்க. என்ன இது? சத்யா, சத்யா, சத்யா. டேய் பிரபு, என்னடா இது? நீ பண்ணது தப்பு சத்யா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம்ல. நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசுறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த டெண்டரை எத்தான் தருமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட பண்ண வேணாம்னு சொன்னா எப்படி? அவங்க ஒண்ணு வேணும்னு அப்படி சொல்லலமா. அந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறதுனால தானே வேணான்னு சொல்றாங்க. என்னமா பிரச்சனை? எங்கதான் பிரச்சனை இல்ல, எதுலதான் பிரச்சனை இல்ல? ரோட்ல நந்து போனா கூட தான் பிரச்சனை, அதுக்காக வீட்லயே இருக்க முடியுமா? அப்படி இல்ல சத்யா. அவங்க இந்த தொழில்ல பல வருஷமா அனுபவம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியாதா? நீ இப்படி கிளம்பி வந்தது அவங்கள எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்காதமா, கொஞ்சம் என்ன பத்தியும் யோசி. மேஸ்திரி ராமலிங்க அண்ணா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு தண்ணிய மாத்தி நிறுற. இப்ப இந்த ப்ராஜெக்ட பண்ணலனா நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது? நான் அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா பண்ணா என்னால இந்த மஜிலி குப்பத்துக்கே நல்ல பேர் கிடைக்கும். அதெல்லாம் கூட விடுமா, ஏற்கனவே அவங்க பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட நான் என்னத்துக்குமா பண்ணோம்? நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சத்யா, எதையும் நான் இல்லன்னு மறுக்கல. ஆனா பிரபு மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இங்க பாரு, நீ இந்த டெண்டருக்குள்ள தலைய விட்டது மாப்பிள்ளைக்காக தானே? மாப்பிள்ளை உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக தானே? அம்மா சொல்றத கேளுமா, மத்தவங்க எல்லாரையும் விடு. உனக்கு மாப்பிள்ளை தானே முக்கியம். மாப்பிள்ளை சொல்றத கொஞ்சம் கேளு சத்யா. முதல்ல அவர்கிட்ட போய் சாரி கேளு. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு நீ அப்படி பேசலாமாமா? மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்றாரு.
ஹலோ மாப்ள. அத்தை ரவுடி பேபி சாப்பிட்டாங்க. இல்ல அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதான் அத்தை நான் இப்ப வந்துடுறேன். நீங்க ரவுடி பேபி சாப்பிட்டு ஏதாவது ஜூஸ் கொடுங்க. சரிங்க மாப்ள. சரிங்க அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ பாட்டுக்கு கோச்சிட்டு வந்துட்ட. கோவத்துல நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு மாப்பிள்ள உன்னை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு. உன்னை சாப்பிட வைக்கணுமா? அப்படி சாப்பிடலன்னா ஜூஸ் ஆவது போட்டு கொடுங்க அத்தன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ள மனசு வருத்தப்படுற மாதிரி நீ நடந்துக்கலாமா சத்யா? அவரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்க வேண்டாமா? பார்த்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரவுடி பேபி, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா அதே நேரத்துல என்னோட பயமும் நியாயமானது தானே. அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏங்க, நீ டெண்டர் ப்ராஜெக்ட்ல ரவுடிங்க பிரச்சனை இருக்கிறத மாக்கனே நேர்ல பார்த்து சொன்னால. ரவுடிங்க பிரச்சனை நீங்க சமாளிச்சிருவீங்க, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இப்ப நீங்க பழைய ரவுடி பேபி இல்ல. உங்க வயித்துல நம்ம குட்டி பேபி இருக்குங்க. ரவுடிங்க பிரச்சனை நீங்க அடிதடியில் இறங்கினீங்கன்னா அதனால நம்ம குட்டி பேபிக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ரவுடி பேபி அது என்னால பாருங்க, நம்ம குட்டி பேபிக்காக தான் நீங்க டெண்டர் எடுத்த ப்ராஜெக்டை நீங்க ஆரம்பிக்க வேணாம் நான் சொன்னேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. எங்க இப்ப நீங்க கோவப்படுறது கூட உங்க வயித்துல இருக்க குட்டி பேபிக்கு நல்லது இல்லை தெரியுமா? தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். மேஸ்திரி ராமலிங்க அண்ணா வீட்டுக்கு விடாம பேபி. சரிங்க ரவுடி பேபி. அண்ணா வா சத்யா, வந்து உட்காரு. பாட்டிலும் கையுமா இருந்த நானு பேப்பரும் பேனாவுமா இருக்கேன் பாக்குறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பல வருஷமா என் நிலைமையை பார்த்து சில பேர் வருத்தப்பட்டாங்க, பல பேர் கேவலப்படுத்தினாங்க. ஆனா நீ மட்டும்தான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்த சத்யா. இத்தனை வருஷமா போதையில தள்ளாடிட்டு படுத்துட்டு இருந்த நானு இன்னைக்கு நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் சத்யா.
இந்த டெண்டர்ல ஜெயிச்சது எனக்கு செம பூஸ்டா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நாம யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறோம். அதுக்காக தான் குறிப்பு எடுத்துட்டு இருக்கேன். நாம ப்ராஜெக்ட் பில்டிங்கா எந்திரிச்சு நிக்க போது நாமும் கூடவே எழுந்து நிற்போம். எல்லாரும் நம்மளையும் அண்ணாந்து பார்ப்பாங்க. சத்யா, என்ன சத்யா, வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? என்ன தயங்கி யோசிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களாண்டு எப்படி சொல்றது தெரியலண்ணா. அம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லு சத்யா. சொல்றதுக்கு வருத்தமாவும் வேதனையாவும் தான் இருக்குது. ஆனா எனக்கு வர வழி தரலனா நானும் எவ்வளவு போராடி பார்த்தேன், கை விட்டுற கூடாதுன்னு. கடைசி வரைக்கும் முயற்சியும் பண்ணேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன ஜெயிச்சிச்சு. மத்தவங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் விட்டு ஊத்துருக்க மாட்டேனா? என் அமல் பேபிக்காக என்ன நானே சமாதானப்படுத்தேன்னு விட்டு விட வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அந்த டெண்டரை நம்ம ஜெயிச்சதோட சரி, ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறது இல்லை.